ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நேஷ்னல் மிலிட்ரி மெமோரியல் பார்க்குக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னா இது பெங்களூரில் இது லொக்கேட் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்தியாவோட பல்வேறு போர்களில் இறந்த நிறைய சோல்ஜர்ஸோட பேர்களை இங்கே பொறிச்சு இங்கே வந்து ஒரு மெமரபிள் பார்க்காக வந்து நம்ம மிலிட்ரி வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அரௌண்ட் 22,600 சோல்ஜர்ஸோட நேம்ஸ் வந்து இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து எந்தெந்த பிரிவை சேர்ந்தவங்க, எந்தெந்த காலகட்டத்தில் அவங்களோட உயிர் வந்து போயிருக்கு எந்தெந்த போரில் அப்படின்னு உள்ளதை எல்லாமே இங்கே வந்து நமக்கு பொறிச்சிருக்காங்க கைஸ். அப்படியே இங்கே ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது கைஸ். அதில் ஆகாஷ், இந்த மாதிரி பிருத்திவி ஏவுகணைகள், அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணைகள் எல்லாம் ஒரிஜினல் டெமோ மாடல் இங்கே வச்சுருக்காங்க கைஸ். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம புக்கில் தான் அக்னி இதெல்லாம் படிச்சிருப்போம். இதை உண்மையிலே பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு உள்ள ஒரு வியப்பாக இருக்கிற மாதிரி இது இருக்குது கைஸ். ஆல்சோ நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணுற PSLV வெஹிக்கிள் எல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து முந்தி நம்ம போரில் யூஸ் பண்ண நிறைய ஹெலிகாப்டர்ஸ், அதோட நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் கைஸ். ஒரிஜினலாக முந்தி எப்படி யூஸ் பண்ணதை இங்கே டெமோ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய வீரங்கி அப்படின்னு சொல்கிற அந்த டேங்கர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மெமரி தூண் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாக் இருக்குது கைஸ். இது வந்து 65 மீட்டர்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது கைஸ். ஸோ இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, இது உண்மையிலேயே நம்மளோட இந்தியாவை காத்த நல்ல சோல்ஜர்ஸோட ஒரு ட்ரிபியூட்டான ஒரு ப்ரைடான ஒரு இடமா நம்மளோட பெங்களூர் மிலிட்ரி மெமோரியல் பார்க் இருக்குது கைஸ்.